சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து மகிழ்ச்சி அடைய போகிறாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். எதற்கும் நீ கோபம் கொள்ள வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே கண் இல்லாதவர், சக்தி இல்லாதவர், நீ வெறும் கல்தான் என்று என்னை சிலர் சொல்கின்றார்களே, நான் பொறுமையாக இல்லையா? நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் ஏற்பேன். என்னை மீறி எதுவும் நடக்காது, வேறு எதுவும் நாட முடியாது. கலங்காதே. உன் கவலைகள் அனைத்தையும் பொடி பொடியாக போகிறேன். உன் கண் முன்னாலேயே உன் உதயத்தை பார்க்க போகிறாய். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாய். பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உனது கைகள் ஓங்கும் நேரமும் இதுவே தான். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் மிக விரைவில் நடக்கப் போகிறது. காரணம் புரிகிறதா? உனக்கான நான் ஒதுக்கிய நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று அர்த்தம். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை தருகிறீர்கள்? ஏன் என் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்ற இத்தனை காலதாமதம் ஆகிறது என்று என்னை பார்த்து வருந்துகிறாய். எனக்காக எதையும் செய்ய மாட்டியா அப்பா என்று கஷ்டப்படுகிறாய். நிச்சயம் உன் சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு எதுவும் இல்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று சொல்கிறேன் அல்லவா? அதுபோல நீயும் நம்பிக்கையாக இரு. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் நம்பு. எல்லாம் சுகமாகும். உன்னை எல்லோரும் தனியாக விட்டு விட்டார்கள் என்று நீ புலம்புகிறாய். இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை. உனக்கு துணை நானே. உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பேன். இன்று உன்னிடம் ஒரு தித்திப்பான செய்தியை சேர்க்க வந்தேன். அந்த தித்திப்பான செய்தி என்னவென்றால், உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்க்காத நாளில், நீ எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு சந்தோஷ செய்தியை நீ கேட்கப் போகிறாய். உன் வீடு களை கட்டப் போகிறது. உற்றார் உறவினர்களுடன் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக்கும் தருணம் வந்துவிட்டது. கண்களை துடைத்து கொண்டே உற்சாகமாக நடந்து வா. உனக்கு துணை நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.